வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆட்சியை கவிழ்க்கும் எந்த சூழ்ச்சியும் ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொள்ளவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அரசாங்கத்திற்கு எந்தவிதமான அழுத்தங்களும் வழங்கவில்லை என்று தெரிவித்துள்ள புத்த சாசன அமைச்சர் ஹெனிதும சுனில் செனவி. திருகோணமலையில் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்குவதற்கும் அபிவிருத்தி திட்டங்கள் பெயரில் வன நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் எதிராக ஜனாதிபதி செயலகம் முன் போராட்டம். மட்டக்களப்பு வவுனியா தாண்டியடி மாவீரர் துயிலும் இல்லத்தும் அமைந்திருந்த காணியின் ஒரு பகுதியை விடுவிக்க ஒப்பந்தம். தொடர்வது விரிவான செய்திகள். ஆட்சியை கவிழ்க்கும் எந்த சூழ்ச்சியும் ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொள்ளவில்லை என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அவர், இந்த அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியது அவர்களின் பொறுப்பு. அதிலிருந்து தப்பிக்க முடியாது. நாம் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்யவில்லை. எனவே சிறுவாசமான குற்றச்சாட்டுகளை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க நிறுத்த வேண்டும். அனுர தரப்பினர் செய்ய முடியும் என்று உறுதியளித்தே ஆட்சிக்கு வந்தார்கள். ஆகவே அந்த உறுதிமொழிகளை நிறைவேற்றி காட்ட வேண்டும். அவை நிறைவேறும் வரை நாங்கள் அரசை ஆதரிப்போம். அதே சமயம் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் எந்தவிதமான உள்குழப்பமும் இல்லை என்று வலியுறுத்தினார். பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அரசாங்கத்திற்கு எந்தவிதமான அழுத்தங்களும் வழங்கவில்லை என்று புத்த சாசன அமைச்சர் ஹெனிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். கர்தினால் தமக்குரிய கருத்துக்களை மட்டும் தெரிவித்திருப்பதுடன் இலங்கைக்கு ஒரு பௌத்த நாடு என்பதை தெளிவாக பொதுமக்களிடம் எடுத்து காட்டியுள்ளார். மல்பத்து மற்றும் அஸ்கிரிய பீடாதிபதிகளை சந்தித்த பின் ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர், கர்தினாலின் கருத்துக்கள் நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் பொதுப்போக்குகள் குறித்து விரிவான பார்வையினை வெளிப்படுத்துகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார். அதனால் அந்த கருத்துக்கள் அரசின் நடைமுறைகளை பாதிக்கவில்லை என்றும் அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் சுதந்திரமாகவும் சட்டத்திற்கேற்பவும் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்களை தவறாக வழிநடத்தி அவர்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் வகையில் கதவடைப்பு போராட்டம் போன்ற தேவையற்ற நடவடிக்கைகளில் சிலர் அரசியல் லாபத்திற்காக ஈடுபட்டு வருவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியினால் வடக்கு கிழக்கு முழுவதும் கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதை பற்றி தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அண்மையில் முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் பகுதியில் இளைஞர் ஒருவர் ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எமது அரசாங்கம் சட்டம் மற்றும் ஒழுங்கினை சரிவர நிலைநாட்டி வருகின்றது. சட்டம் அனைவருக்கும் சமமாக பொருந்தும் என்பதையும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் சிலர் வடக்கு கிழக்கில் முழுமையான கதவடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். எதற்கெல்லாம் போராட்டம் நடத்த வேண்டும் என்பதையே இப்போது தேட வேண்டியுள்ள நிலைமை உருவாகியுள்ளது என்று கூறினார். சில அரசியல்வாதிகள் தெற்கில் ஒரு நிலைப்பாட்டையும் வடக்கில் முற்றிலும் வேறுபானையான நிலைப்பாட்டையும் கடைபிடிக்கின்றார்கள். மக்களை ஏமாற்றி அவர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் நோக்கில் இவ்வாறான தேவையற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் ஏற்கனவே தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். தங்கள் அரசியல் நலன்களுக்காக போராட்ட அழைப்புகளை விடுத்து வணிகர்களையும் பொதுமக்களையும் பொருளாதார ரீதியில் பாதிக்க முயற்சிக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். திருகோணமலையில் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்குவதற்கும் அபிவிருத்தி திட்டங்கள் என்ற பெயரில் வன நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டக்காரர்கள் தெரிவித்ததாவது, 2 வாரங்களுக்கு முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் பிரச்சனைகளுக்கு இதுவரை எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை. போராட்டத்தின் போது மாணவர் செயற்பாட்டாளர்கள் வசந்த முதலிகை மற்றும் லஹிரு வீரசேகர ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே மூத்த போலீஸ் அதிகாரிகளுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்ற நிலைமை தீவிரமடைந்தது. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவிக்கையில், முத்துநகரில் 1972ஆம் ஆண்டு முதல் நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம். 352 குடும்பங்கள், சுமார் 5000 பேரின் வாழ்வாதாரம் இந்த நிலங்களின் மீதே நம்பியிருக்கின்றது. திருகோணமலையில் அதே அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து எங்கள் பிரச்சனையை விளக்கியுள்ளோம். ஆனால் எந்த விதமான தீர்வும் வழங்கப்படவில்லை. இந்த சம்பவம் வடக்கு கிழக்கில் நில உரிமைகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை சூழ்ந்துள்ள நீண்டகால முரண்பாடுகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதை வெளிப்படுத்துகிறது. நாட்டில் முன்னாள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள், முப்படைகளின் ஆயுதங்கள், திருடப்பட்ட துப்பாக்கிகள் உள்ளிட்டவை கணிசமான எண்ணிக்கையிலான சட்டவிரோத ஆயுதங்கள் புழக்கத்தில் உள்ளன என்று புதிய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கொழும்பில் போலீஸ் தலைமையகத்தின் 37வது போலீஸ் மா அதிபராக பதவியேற்ற அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இதனை குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் கூறுகையில், தற்போதைய சட்டங்களின் கீழ் குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளை திறம்பட தடுக்க முடியாது என்பது ஜனாதிபதி, நீதியமைச்சர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குறைகளை நீக்க புதிய சட்டப்பிரிவு தயாராகி வருகிறது. வெளிநாடுகளில் இருந்து செயல்பட்டு உள்ளூர் கூட்டாளிகள் மூலம் குற்றங்களை திட்டமிடும் தனிநபர்கள், அதில் ஆயுதப்படைகளில் இருந்து தப்பியோடியவர்கள் மற்றும் சில போலீஸ் அதிகாரிகள் கூட உள்ளார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்.
போலீஸ் துறையை சுத்தப்படுத்தி சமூகத்தின் பரந்த ஒத்துழைப்புடன் இந்த பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குற்ற செயல்கள் அல்லது போதைப் பொருள் தொடர்பாக ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். முப்படைகளின் ஆயுதங்கள், முன்னாள் புலிகள் அமைப்பினரின் ஆயுதங்கள், திருடப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் போலீஸ் துறையுடன் தொடர்புடைய சில ஆயுதங்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மௌனதீவு தாண்டியடி மாவீர துயிலுமில்லம் அமைந்திருந்த காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதற்கு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பங்கேற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. வவுணதீவு தாண்டியடி பகுதியில் தற்போது விசேட அதிரடிப்படை முகாம் அமைந்துள்ள நிலையில் அந்த காணியை விடுவித்து மக்கள் அஞ்சலி செலுத்தும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கூட்டத்தின் போது கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் குறித்த காணியில் நிரந்தர கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு துயிலுமில்லம் இருந்ததற்கான எந்த அடையாளங்களும் இல்லை என்று விசேட அதிரடிப்படை முகாமின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த சாணக்கியன் முழுமையாக இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் காணியின் ஒரு பகுதியை விடுவிக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். அதன்படி நேரடியான கள விஜயம் மேற்கொண்டு காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதற்கு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சம்பந்தம் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஒரே மேடையில் அமர்ந்திருந்து உரையாடியிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் மகள் உதார ரணதுங்கவின் திருமண விழாவில் இருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் கடந்த 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி அல்லது அவர்களின் துணைவிகளுக்கு வழங்கப்படும் வீடு, மாதாந்திர கொடுப்பனவு, செயலக செலவுகள், போக்குவரத்து வசதிகள், பிற சலுகைகள் மற்றும் ஓய்வூதியம் அனைத்தும் ரத்து செய்யப்பட உள்ளது. இந்த சட்டமூலத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மஹிந்த மற்றும் ரணிலின் இந்த சந்திப்பு மற்றும் புகைப்படம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் கையகப்படுத்த அரசாங்கம் ரகசிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக வலிவடக்கு காணி விடுவிப்பு அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. 2013ஆம் ஆண்டு சுமார் 6317 ஏக்கர் நிலம் இதே முறையில் கையகப்படுத்த முயற்சித்தும் அது நிறைவேறவில்லை. பின்னர் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டாலும் பெரும்பாலான நிலங்கள் இனமும் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளன. அந்த அமைப்பு தெரிவிக்கையில், ஜனாதிபதி செயலகம் முன்பு நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு பதில் கிடைக்காமல் 22 நாட்கள் கடந்துள்ள நிலையில் அவர்கள் விவகாரத்தை தூதரகங்களுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் எடுத்துச் சென்றுள்ளனர். அவர்கள் வலியுறுத்தியது தனியார் நிலங்களிலும் ராணுவம் சட்டவிரோதமான விவசாயம் செய்து உரிமையாளர்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்காமல் வருவாய் ஈட்டுகின்றது. விடுவிக்கப்பட்ட நிலங்கள் சட்ட ரீதியாக உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படாவிட்டால் சர்வதேச அழுத்த நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்துள்ளனர். இலங்கையின் பொருளாதார மீட்பு ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததை விட வேகமாக நடைபெற்று வருவதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் நாடு நெருக்கடிக்கு முந்தைய நிலையை தாண்டி முன்னேறும் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகத்திற்கான பேட்டியில் அவர் கூறுகையில், நெருக்கடியின் உச்சத்தில் தொடங்கிய பொருளாதார சீர்திருத்தங்கள் எதிர்பார்த்ததை விட விரைவாக பலனளித்துள்ளன. பொதுவாக ஒரு நாடு நெருக்கடியில் சிக்கிய பின் உற்பத்தி இழப்பை மீட்டெடுக்க 4 முதல் 5 ஆண்டுகள் ஆகும். ஆனால் எங்கள் நிலைமையில் 3 ஆண்டுகளுக்குள் அந்த இலக்கை அடைந்து விட்டோம் என்று விளக்கியுள்ளார். அடுத்த ஆண்டுகளுக்குள் வேலைவாய்ப்பு, வறுமை குறைப்பு, வருமான உயர்வு மற்றும் வாழ்க்கை செலவு போன்ற முக்கிய துறைகளில் இலங்கை நெருக்கடிக்கு முந்தைய நிலைகளை விட சிறப்பாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் வருமானம் மேலும் உயரும். மேலும் 3 முதல் 5 ஆண்டுகளில் நாம் முந்தைய நிலையை விட முற்றிலும் தாண்டி செல்ல முடியும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார்.